இன்னைக்கு தொடங்குது ஐபிஎல் திருவிழா. மிக கலகலப்பான ஒரு திருவிழா. ஒரு பக்கம் தமிழகத்தில், குறிப்பாக இந்தியாவில் 5 மாநிலங்களில் தேர்தல் திருவிழா ஒரு பக்கம், தேர்தல் சூடு ஒரு பக்கம் பார்த்தா, இன்னொரு பக்கம் ஐபிஎல். இங்கே தேர்தலை கவனிப்பாங்களா, ஐபிஎல்லை கவனிப்பாங்களா மக்கள் அப்படின்னா, தேர்தல் பாட்டு நடக்கட்டும், ஐபிஎல் பாட்டு நடக்கட்டும் அப்படின்னு. இந்த ஐபிஎல் யார் கோப்பையை வெல்லப் போகிறார், எப்படியாப்பட்ட ஒரு வெற்றியாக இருக்கும், குறிப்பாக சிஎஸ்கே மறுபடியும் உயிர்ப்பித்து வருமா, சிஎஸ்கே உடைய வெற்றி தொடருமா? இங்கே பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வீரர்கள் வந்து அப்படியே முகாமிட்டு பயிற்சியில் இருக்காங்க. தோனி வந்து தோனி அமக்கலம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த வீரர்கள் நிறைய பேருக்கு வந்து காயம் ஏற்பட்டிருக்கு. அதனால் மாற்று வீரர்களை ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. முக்கியமான ஒரு விஷயம், ஐபிஎல்லில் இன்றைக்கி நடக்கிற மேட்ச் பெங்களூர் ஹைதராபாத் மேட்ச். இந்த பெங்களூரில் துஷாரா இலங்கை வீரர், இந்த வீடியோ பேசுகிற வரைக்கும் அந்த வீரர் துஷாராவுக்கு இன்னும் அந்த கவர்மெண்ட், அதை இலங்கை அரசாங்கம் வந்து என்ஓசி கொடுக்கல. ஏன்னா அவர் வந்தால் ஓரளவுக்கு டீம் ஸ்ட்ராங்காக இருக்கும்பா அப்படின்னு அது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது, இந்த வைபவ் சூரியவன்சி இந்த ஐபிஎல்லில் எப்படி கலக்கப் போகிறார் அப்படின்ற ஒரு விஷயம். காரணம் என்னென்னா, இந்த அண்டர் 19 அடித்தார் பாருங்க அடி. இந்த பையன் வெளுத்த உடனே ஒரு பக்கம் ரிக்கி பாண்டிங், இன்னொரு பக்கம் லாரா, இன்னொரு பக்கம் மைக்கேல், ஆளுக்கு பார்த்தீங்கன்னா என்னையா அந்த பையனை தம்மா துண்டு பையனாக இருந்துக்கிட்டு எந்த சாத்துறான், ரைட்டு ஓகே இவன் சரியான ஆள் தான் இந்தியா டீமுக்கு, கரெக்டான ஒருத்தனை போய் இந்தியாவுக்கு யாராவது ஒருத்தர் மாட்டிக்கிறாங்கய்யா அப்படின்ட்டு பிடிச்சிட்டாங்க. நம்ம கிரிக்கெட் வீரர் ஸ்ரீகாந்த், முன்னாள் வீரர், அவர் ஒரு படி மேலே போய் இப்போ அந்த வைபவ் தூக்கி T20 போடுங்கப்பா, இந்தியன் டீம் T20 சேருங்கப்பா, அவரை சும்மா வந்து பேட்டிங் வந்து இருக்கு ரைட்டு, இந்த மாதிரி பையன் இருந்தானா அடி வெளுன்னு வெளுத்தானா ஒரு 300 ரன் தாண்டி போயிட்டோம்னா எதிராளிகளாம் வந்து ஒரு பயத்தை உண்டாக்கல அப்படின்பொழுது எல்லாரும் வந்து ஒன்றா குரல் கொடுத்தாங்க, ஏமா இவனை இந்திய அணியில் சேர்த்துக்குப்பா, அந்த பையனை இந்திய அணியில் சேர்த்துக்குப்பான்னு அப்படின்னு. ஐசிசி ரூல்ஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷ்னல் அணியில் சேருவதற்கு 15 வயசாக இருக்கணுமா. அப்போ இவங்க குரல் கொடுக்கும் போதெல்லாம் 15 வயசு ஆகலை சூரியவன்சிக்கு. இப்போ தான் வந்து லேட்டஸ்ட்டாக அவர் 15வது பிறந்த நாள் கொண்டாடி இருக்காரு. ஓகே, இந்தியன் டீமுக்குள்ளே வந்துடுவார் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மிக முக்கியமாக இந்த ஐபிஎல்லில் ஸ்ரீகாந்த் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, தம்பி ராஜா நீ போ, ஒரு 500 ரன்னு மொத்தத்தில் நீ அடித்து முடித்த உடனே உன்னை லக்கா தொக்கா T20 அப்படியே தூக்கிப்பாங்க. நீ அங்கே போய் பர்ஃபார்மன்ஸ் காமி, இந்திய அணிக்குள்ளவா, 50 ஓவரில் விளையாடு, ஒலிம்பிக் வரப்போது, அடுத்து வந்து 50 ஓவர் வேர்ல்டு கப் வரப்போது, நீ கலக்கு ராஜா அப்படின்ட்டாங்க. 90களில் டெண்டுல்கர் வந்தப்போ எப்படி இருந்ததோ அதே மாதிரி தாங்க இருந்தது வைபவ். டெண்டுல்கர் வந்தப்போ என்னையா ஒரு குட்டி பையனை இறக்கி விட்டாங்க, என்னையா பண்ண போகிறாங்க. முதல் மேட்ச் பாகிஸ்தான் கூட நினைக்கிறேன். பாகிஸ்தான் அந்த பவுலர்ஸ்லாம் இந்த குழந்தை பையன், இந்த இப்போ பால்வாடின்னு விஜய் சொல்லிட்டு இருக்காங்களே, அது மாதிரி இந்த தம்மா துண்டு பையனை நம்ம மிரட்டணும்னு சொல்லி ஆளாளுக்கு பவுன்சர் போட்டு விங்குன்னு உண்மையிலே மிரட்டியிருப்பாங்க. அதன் பிறகு பழி வாங்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, இந்த பாகிஸ்தான் பவுலர்களுடைய பந்தெல்லாம் 4 பக்கமும் செதற அடித்த டெண்டுல்கருடைய இது எங்கள் ஹிஸ்ட்ரியில், இந்த ராயபல் பிண்டி சோயப் அக்தர் அவருடைய பந்தெல்லாம் பிரித்து மேய்ஞ்ச சம்பவங்கள்லாம் இருக்குது. நீங்கள் ஆஸ்திரேலியன் பவுலர்ஸே வந்து ஓட அடித்ததெல்லாம் உண்டு. அந்த மாதிரி தான் ஒரு ஆளாக இங்கே வந்துக்கிட்டு இருக்காரு. அதுவும் வைபவ் என்ன சொல்கிறாங்கன்னா, பாதி டெண்டுல்கர் மீதி தோனி அப்படின்னு. டெண்டுல்கர் வந்து டெக்னிக்கலாக விளையாட கொடுக்கு. தோனி ஒரு கட்டத்துக்கு போனீங்கன்னா டெக்னிக்கலும் தெரியும், அதிரடியில் வாடா பார்த்துலாம் ஒரு கை, நீ ஹெலிகாப்டர் தூக்குறேன் அப்படின்னு. இப்போ இவர் பார்த்தா ஏரோப்ளைனே தூக்கிடுவார் பொழுது, அந்த அளவுக்கு ஒட்டு மொத்தமாக ஃபோக்கஸ். இன்னொரு பக்கம் நம்ம பக்கம் ஒரு பெரிய அஸ்திரம் பூம்ரா, என்னையா இந்திய டீமுக்கு இப்படி ஒரு பவுலர் கிடச்சிருக்காங்க, நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு ஒரு பக்கம். அங்கே இப்போ சூரியவன்சி வந்தாச்சு. இன்னொரு முக்கியமான சம்பவம் என்னென்னா, மெல்பர்னில் ஒரு லோக்கல் மேட்ச் ஒன்று நடந்துருக்குது சமீபத்தில். அப்படி மெல்பர்னில் எல்லாரும் உட்காந்துன்னு, அந்த மேட்ச் ரொம்ப முக்கியமான மேட்ச், க்ரௌடு அதிகமாக வந்திருக்குது. அப்போது ஒரு நபர், அவர் ஒரு ஆஸ்திரேலியன் தான், ஒரு ரசிகர், அப்படி உள்ளே போயிருக்காரு. இந்த செக்யூரிட்டிங்க அவர் டிஷர்ட் அப்படி பார்த்துருக்காங்க. பார்த்த உடனே என்ன பண்ணிட்டாங்க, அவனை பிடிச்சிக்கிட்டு அப்படி தூக்கின்னு வந்துட்டாங்க. தூக்கின்னு வந்து பார்த்த உடனே இந்த மாதிரி வாசகம் போட்ட டிஷர்ட்லாம் போடாது, இந்த வாசகத்தெல்லாம் மறை, இல்லைன்னா டிஷர்ட்டை கழிட்டுட்டு வேறு போடணுன்னு அந்த பையன் கம்முன்னு தான். இதில் ஒன்றும் தப்பு கிடையாது இருக்கட்டுமே அப்படின்னா, அதெல்லாம் கிடையாதுன்னு அந்த டிஷர்ட்டில் என்ன போட்டுருன்னா, இம்ரான் கானை விடுதலை செய் அப்படின்னு. என்னையா வந்து பாகிஸ்தான் இம்ரான் கான் முன்னாள் கிரிக்கெட் வீரர், அவர் சிறையில் இருக்கார், அவரை விடுதலை செய்து நீ ஆஸ்திரேலியா கிரவுண்டில் வந்து லீக் மேட்ச்சில், லோக்கல் மேட்ச்சில் நீ ஏன் போட்டுன்னு வந்தேன்னு சொல்லும்போது, இந்த விஷயம் சோஷியல் மீடியாவில் வைரலாகி அங்கே டப்புன்னு எடுத்து போட ஆரம்பிச்சு ஆஸ்திரேலியா கிரிக்கெட் வாரியத்துக்கு தெரிய வந்து அவங்க வந்து உள்ளே வந்து, தம்பி ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ வந்து
உண்மையிலே இம்ரான்கான் ஒரு மிகச்சிறந்த ஒரு கிரிக்கெட் பிளேயரு. இப்போ அவர் சிறையில் இருக்கார், நோய்வாய்ப்பட்டு இருக்கிறாரு. அங்கே இருக்கிற கவர்மெண்ட் அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டேங்குது. அதே வேளையில் இதை அரசியலாக்க விரும்பலை. நாங்கள் விளையாட்டாக பார்க்கணும், அரசியலாக்கக்கூடாது. நீ பாட்டு உட்காந்து தேட்டிய ஷோட்டோட நீ பாரு அப்படின்ட்டாங்க. ஏன்னா இம்ரான்கான் கிட்டத்தட்ட 2023 சிறையில் இருக்கார். அவருக்கு கண் பார்வை போயிடுச்சு, உடல்நிலை ரொம்ப குன்றி போயிடுச்சு. அவங்க ட்ரீட்மெண்ட்டே பண்ண மாட்டேன்றாங்க. இங்கே இருக்கிற சுனில் கவாஸ்கர், அப்புறமா ஸ்ரீகாந்த், வென்சர்கார், ரிக்கி பாண்டிங், மைக் அசி, நிறைய பிளேயர்ஸ் ஒரு லெட்டர் எழுதி பாகிஸ்தான் கவர்மெண்ட்டுக்கு அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுங்க, அவருக்கு மறுவாழ்வு கொடுங்க. 92 உங்களுக்கு உலக கோப்பை வாங்கி கொடுத்தாங்க, அதே ஆஸ்திரேலியாவில் தான். அதனால தான் அந்த பையன் அங்கே போட்டுன்னு வந்துக்கிறான். பென்சன் எட்ஜர்ஸ் தொடரில் பாகிஸ்தான்லாம் ஓடி போயிடன்னு நினச்சாங்க. இம்ரான்கானுடைய இதனால தான். அது கூட நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, சோடா மூடியை வச்சு பந்தை சுரண்டி ஃபோர்ஜரி பண்ணி போங்காட்டம் ஆடி அந்த கப்பு அடிச்சு மாட்டாருன்னு. அது ஒரு பக்கம் விவாதத்தில் இருக்குது. ரைட்டு, கப்பு வாங்குறது தானே, அது சோடா மூடிக்கிறனாங்களா அல்லது வாட்டர் மூடிக்கிறனாங்களான்னு பார்த்துட்டு மனிதாப அடிப்படையில் ஒரு சிறந்த வீரர் அவருக்கு இது பண்ணிட்டு போங்கன்னு 2026-27 இந்தியா லோக்கல் மேட்ச்னா என்னென்னா இந்தியாவுக்குள் விளையாடுகிற மேட்ச்சு. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா 26 to 27 இந்தியா வெளிநாடுகளில் சுற்றுப்பயணம் செய்ய போகிறது இல்லைன்னு தெரியுது. வெளிநாட்டில் இருக்கிறவங்க பூரா இந்தியாவுக்கு வர போகிறாங்கன்னு. அதான் 26 to 27 வரைக்கும், அக்டோபரில் தொடங்கி அடுத்த டிசம்பர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 22 மேட்ச் இந்தியா விளையாட போகிறது. 25 மேட்ச்சில் 17 நகரத்தில் விளையாட போகிறது. அது எல்லாம் இந்தியாவில் தான் நடக்க போகுது அப்படின்னு. பொதுவாகவே இந்த கிரிக்கெட் மேட்ச் விளையாடுற நாடுகள்லாம் இருக்குல்ல, அவங்களுக்கு அதுவும் குறிப்பாக பங்களாதேஷ் மாதிரி, ஜிம்பாப்வே மாதிரி, சவுத் ஆப்பிரிக்கா மாதிரி, வெஸ்ட் இண்டீஸ் மாதிரியான நாடுகள், இலங்கையில் ரொம்ப முக்கியமாக எங்க நான் விளையாடுறேங்க, இல்லைனா நீங்கள் விளையாடுங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஸ்பான்சர்ஷிப்பு, அந்தளவுக்கு வருமானம், பிளேயர்ஸ்க்கு சம்பளம், ஸ்பான்சர்ஷிப் கொட்டுங்க, அட்வர்டைஸ்மெண்ட்டு அள்ளுங்க. அதுக்கு தான் எங்களுக்கு ஏதாவது துட்டுக்கிட்டு கிடைக்கணுங்க, வருமானம் வேணுங்க. இப்போ பங்களாதேஷ் பாருங்கள், குய்யோ முறையான அடிச்சுக்கிறாங்க. நாங்கள் பாட்டு சும்மா இருந்தோம், இந்த பாகிஸ்தான்காரன் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி கடைசியில் ஓடி போய் அவன் ஓய்வு விளையாடிட்டு வந்துட்டான். நாங்கள் மாட்டின்னு முடிக்கிறோம். இந்தியா இனிமேல் கூப்பிடவே மாட்டான் போலகுது. நமக்கு என்னையா வருமானமே போச்சு. இங்கே லோக்கலில் வெளியானா என்ன பண்ணுறது, 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. ஏற்கனவே எங்கள் நாடு பொருளாதாரத்தில் ரொம்ப பின்தங்கி போயிருக்குது. நாங்கள் விளையாடிட்டு போகிற வருமானத்தெல்லாம் பாதி வரியாக பிடிக்கிறாங்க. நாங்கள் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு அவங்க ஒரு பக்கம் நாகினி டான்ஸ் ஆடினவங்களுக்கு போல புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த முறை இந்தியாவுக்கு முதல்ல வெஸ்ட் இண்டீஸ் வருது. வெஸ்ட் இண்டீஸ் இங்கே விளையாடிட்டு அதன் பிறகு ஜிம்பாப்வே வருது. ஜிம்பாப்வே வந்தோன்னே, ஏன்னா ஜிம்பாப்வே ரொம்ப நாள் கேட்டுக்கிட்டு இருக்கு, எங்கள் நாட்டுக்காவது வாங்க, இல்லை நாங்களாவது நாங்கள் வரங்க அப்படின்போது ஜிம்பாப்வே ஐசிசி ஜிம்பாப்வே விளையாடுறதுக்கு வருது. ஜிம்பாப்வே விளையாடி முடித்த உடனே அதன் பிறகு இலங்கையும் வராங்க. இலங்கைக்கு என்னென்னா, நாங்கள் வரங்க, பொருளாதாரத்தில் ரொம்ப பின்தங்கி போயிருக்கிறோம், டூரிஸ்ட் வருமானம்லாம் கம்மியாக போயிருக்குது, எங்கள் ஆட்டக்காரங்களே ரொம்ப சொதப்பிக்கிட்டு இருக்காங்க. பாருங்கள், மலிங்கா அவர் பவுலர்ஸ்லாம் நிறைய பேர் தேர்வு பண்ணியிருக்காரு. அதுவும் குறிப்பாக இந்த வாட்டி என்னென்னா, தமிழ் பகுதியில் ஈழத்தில் உள்ள தமிழர்களுக்கெல்லாம் பயிற்சி கொடுக்குறதில்ல, அதில் சிறந்த பவுலர்லாம் எடுத்திருக்காரு. ஒரு பவுலர் எடுத்திருக்காப்புல, பயிற்சிக்கு தான், டீமுக்கு கிடையாது, மட்டக்களப்புலேருந்து. அதனால் எங்கள் டீம் ஒரு புத்துணர்ச்சி பெற வேண்டும். உங்கள் கூட விளையாடி தான் எங்கள் டீம் பெரிய டீமாக மாறிச்சு. உங்ககிட்ட தான் ஜெயசூர்யா அடித்தார், உங்ககிட்ட தான் அர்ஜுன ரணதுங்கி அடித்தார், உங்ககிட்ட தான் மலிங்கா பவுலிங் போட்டு விக்கெட்டை எடுத்தார். எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான். நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இல்லை, அதனால் நாங்கள் விளையாடுறோங்க அப்படின்னு அவங்க விளையாட போகிறாங்க. அதுக்கடுத்து மிக முக்கியமாக ஆஸ்திரேலியா வரப்போகிறாங்க. ஆலன் பார்டர் தொடர், அந்த தொடர் மிக முக்கியமான தொடர். அதில் நாங்கள் விளையாடுறோன்ட்டு 2026 ஆரம்பிச்சு 27 வரைக்கும் ஃபுல்லாக இந்தியா வெளிநாடே போக போகிறது இல்லைப்பா. தொடர்ச்சியாக விளையாடிக்கிட்டே இருக்க போகிறோம். பயங்கரமான ஒரு பயிற்சி, நிறைய ஆட்டக்காரங்களுக்கு வாய்ப்பு. குறிப்பாக வைபவுக்கெலாம் இந்த வாய்ப்பு அதுக்குள்ளே டீமில் எடுத்துருவாங்க, இந்தியன் டீமில் எடுத்துருவாங்க. பொன்னான வாய்ப்புன்னு சொல்லலாம். இந்த ஐபிஎல்ல எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பல பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அப்போ தானே இந்தியன் டீமுக்குள்ளே போக முடியும். இத்தனை வரிசையான மேட்ச் இருக்கு இல்லைங்களா இந்த தொடர். எதுலேருந்து ஆரம்பிச்சு வெஸ்ட் இண்டீஸு, ஜிம்பாப்வே, இலங்கை, ஆஸ்திரேலியா, இவ்வளோதும் அதுவும் உள்ளூரில் விளையாடணும், உள்ளூர் ரசிகர் மத்தியில் விளையாடணும், துட்டும் நிறைய கிடைக்கும். அப்படின் பொழுது இந்த ஐபிஎல்ல ரணகளம் கட்ட வேண்டியது தான் நாம் பவுலர்களும் பேட்ஸ்மேன்களும் ஒரு பக்கம் ஆவலாக இருக்கிறார்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.